இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ராமதேவரையார் நிகழ்த்திய அதிசயத்தை சிவபுரமையா யூடியூப் சேனலில் ஒவ்வொரு காணொலியாக பார்த்துக்கிட்டே வரோம். இல்லை இன்றைக்கி என்ன அதிசயத்தை சொல்ல போகிறாங்கன்ட்டு அருணன்ட்டு கேட்போம். நமஸ்காரண்ணே, எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ வந்து சிவபுரமையா யூடியூப் சேனலில் வந்து ராமதேவரையா நிகழ்த்திய அதிசயத்தை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரீங்க. அதில் இன்றைக்கி என்ன அதிசயத்தை சொல்ல போகிறீங்க? அதை கேட்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக வேதனையிலும் மன கஷ்டத்துலையும் இருந்திருக்காங்க. அவங்க ஐயாவை தேடி வரும்போது ஐயா வந்து கக்கி கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டு குழந்தை பெரு உண்டாயிருக்கு. அந்த அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஐயா கக்கி கொடுத்ததை சாப்பிட்டா அவங்க குழந்தை உண்டாச்சு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்னே கேட்போம். அது என்ன நிகழ்வுனாப்பா, ஒரு செல்வந்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா பாசமாகவும் அந்யூன்யமாகவும் இருப்பாங்க. அதனால வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷம் நிலவுச்சு. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா மனைவி அவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து மனைவி மேலே பாசமாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலையே அப்பா அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் பாசமாக இருந்தால் நமக்கு வீடு நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல, எப்போ ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கும் போதுப்பா அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப நாள் அந்த குழந்தை பேர் இல்லாதது ஒரு கவலையாகவே இருந்திருக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, கணவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பெரிய மன கஷ்டம் தெரியல. ஆனால் மனைவி வந்து யோசிக்கிறாங்க, சரி நம்மளால் வந்து நம்ம கணவருக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்க முடியலையே, ஒரு குழந்தையை உண்டாக்க முடியலையே அப்படின்னு வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்ன செய்கிறாங்க, தன்னோட கணவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுக்க முடியலன்றது எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கலை. அதெல்லாம் முடியாது, ஏன் இப்படி, அதெல்லாம் தேவையில்லை, குழந்தையெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. இது என்ன செய்கிறாங்க, இவங்க விடாமல் ரொம்ப நாள் தொடர்ச்சியாக வற்புறுத்திக்கிட்டே வர்றாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்கள், எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படவும், சரி வேறு வழி இல்லை, இவங்க இவ்வளோ தூரம் வற்புறுத்துறாங்க, நம்ம முடியாதுன்னு சொன்னால் சரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக சரின்னு ஒத்துக்கிடுறாங்க. ஒத்துக்கும் போது இப்போ என்ன செய்கிறாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வர்றவங்க இருக்காங்க இல்லையா, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட குணம் சரியில்லை. அவங்க வந்து பணத்தை மட்டுமே குறியாக இருக்காங்க. பணம், ஆடம்பரம், நல்லா ஜாலியாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், வேறு எதுவும் இவங்க குடும்பத்தை பார்க்குறது கிடையாது, இவங்க மேலேயும் பற்றுதல் கிடையாது, ஹஸ்பண்ட் மேலேயும் பற்றுதல் கிடையாது. அதோட அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இதில் என்னென்னா அவங்களுக்கும் குழந்த ரொம்ப நாளாக கிடையாது. இப்படியே குழந்தை இல்லாமல் இருக்கும். சரி என்ன செய்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்க, நம்ம வந்து இந்த ஆஸ்பத்திரிங்கெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த வைத்தியம்லாம் பார்த்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போவும் குழந்தை இல்லை. அப்படியே பல வருஷம் ஆகுது. குறி சொல்கிறவங்க, கோடாங்கிக்காரவங்க அங்கே போகாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க, எந்த பலனும் கிடையாது. ரொம்ப வருஷம் ஆகுது. அப்படியே இருக்கும் போது நம்ம ஐயாவை பற்றி அவங்க கேள்விப்படுறாங்க. ஒரு நாள் அந்த செல்வந்தர் இருக்கார் இல்லையா, நம்ம ஐயாவை பற்றி கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் அதிசயங்கள் ரொம்ப நல்லா நிகழ்த்துறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்கவும், அவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய 2 மனைவிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஐயாவை பார்க்க பூங்குளத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ஐயாவுக்கு வந்து தெரிஞ்சிருது, இவங்க அதை ஐயாவுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, ஒருத்தர் வந்து முன்னாடி உட்காரும் போதே அவங்களோட முன்பிறப்பு பின்பிறப்புலாம் தெரிஞ்சிருது. அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாதா, அதோட தெரிஞ்சிருது. ஐயா சொல்கிறார், நீங்கள் போய் பார்த்துட்டீங்க, சுற்றி பார்த்துட்டீங்க, எதுவும் ஆகலை. அதோட இந்த பெரிய மரத்தி மயன்ட்ட இந்த பரதேசி பையில பார்க்க வந்திருக்கீங்க. முழு மனசோட முழு நம்பிக்கையோடு வந்துட்டீங்க. முழு நம்பிக்கையோடு வந்தவங்கள இந்த பரதேசி கைவிட மாட்டேன். உங்களுக்கு குழந்தை இல்லை, அவ்வளோதானே, அதானே பிரச்சனை, சரி கவலையை விடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஐயா வந்து அந்த 2 மனைவிகள் இருக்காங்க இல்லையா, அதில் 2வது மனைவியை பார்க்குறாங்க. அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிடுறாங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கு, அதான் சுற்றிட்டீங்க, பணத்தை வேற விரயம் பண்ணிட்டீங்க, கவலையை விடுங்க. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, நல்ல தசை ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இந்த பரதேசியை தேடி வந்திருக்கீங்க. இல்லாட்டி இவ்வளவு நாள் வரைக்கும் ஏன் என்னை தேடி வரவிடலைண்டா அந்த நேரம் தான். இப்போ உங்களுக்கு நல்ல தசை ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக உருவாகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 மனைவிகள் இருக்காங்க இல்லையா, அதில் 2வது மனைவியை பார்க்குறாங்க. ஐயாவுக்கு பார்க்கும் போதே
அவங்களோட குணம் என்ன, அவங்களோட என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. இதில் என்னண்டா அவங்க மனநிலையை வந்து குறிப்பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அவங்களுடைய உடை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்தை அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 பேர் வந்திருக்காங்களே, கோயிலுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த முதல் மனைவி நல்லவங்க அமைதியானவங்க இருக்காங்கல்ல, அவங்க எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான உடை, எளிமையான விதத்தில் கோயிலுக்கு வர்ற மாதிரி வந்திருக்காங்க. இந்த 2வது மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க நகை ஆபரணம்னு போட்டுக்கிட்டு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு அப்படி அலங்காரமாக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணக்கார தோரணம் ரொம்ப பிடிக்கும், அதே தோரணையோடு வந்திருக்காங்க. ஐயா வந்து முதல்ல 2 மனைவியை பார்த்து கேட்குறாரு, உங்கள் 2 பேரில் யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க, ஏன்னா ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், உங்கள் 2 பேரில் யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது முதல் மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்து யாருக்கு சொன்னாலும் சரி சாமி, நான் கூட எனக்கு கூட கொஞ்சம் வயசாயிருச்சு, அது சின்ன பொண்ணாக இருக்குது, அதை கூட ஊர் உலகம் ஏதாவது சொல்லும், அதனால் நீங்கள் அதுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு முதல் மனைவி சொல்கிறாங்க. அதோட ஐயா என்ன சொல்கிறாரு, 2வது மனைவிட்ட கேட்குறாங்க, ஏப்பா என்னப்பா உன்னோட அக்கா வந்து உனக்கு கொடுத்தாலும் சரின்றாங்க, நீ ஏற்றுக்கிறியா, குழந்தை பாக்கியம் உனக்கு கொடுக்கட்டா அப்படின்றாங்க. அதோட சரிங்க சாமி, சரி சாமி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதோட ஐயா என்ன சொல்கிறாரு, நான் கக்கி கொடுக்குறத சாப்பிடணும், அவங்களுக்கு தான் குழந்தை பாக்கியம் உண்டாகும், சரி அவனுக்கு சம்மதமா, நான் கக்கி கொடுப்பேன், அதை சாப்பிடணும், அந்த பிரசாதத்தை, குழந்தை பாக்கியம் உண்டாகிறோம், உனக்கு சம்மதமா அப்படின்னு அப்புறம் சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த 2வது மனைவி வந்து ஐயரவு பட்டுக்கிட்டு வேற வழி ஏதாவது இருக்கா இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சங்கட்டம் இருக்குது? ஐயா சொல்கிறாரு, ஆண்டவனை நம்பித்தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன சங்கடம், பிரசாதம் நினச்சி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சாமி சொல்கிறாரு. ஐயா சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பிரசாதம் கொடுத்தா நான் சாப்பிட்ருவேன் சாமி, கக்கி கொடுக்குறேன்றீங்க, அதை கேட்கும் போதே எனக்கு இப்போவே ஒரு வடியா ஐயரவா வந்து எனக்கு கொமட்டுற மாதிரி இருக்குது, அப்படின்ற போது நான் எப்படி சாமி அதை சாப்பிட்றது, வேறு வழி இருந்ததை ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. ஏப்பா பரதேசி சொல்கிறேன், நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த வழி தானே இருக்குது, வேறு என்ன வழியை சொல்ல முடியும், நான் இதுதான் வழி, கக்கி தான் கொடுப்பேன், இதை தான் சாப்பிடணும், வேறு வழியே இல்லையா சாமி, வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது யோசிச்சுக்கிட்டு தயங்குறாங்க. அதோட சரி அப்போ உங்கள் அக்காவுக்கே கொடுத்துருவா அப்படின்னு சொல்லவும், கக்கி தான் கொடுப்பீங்களா சாமி, இது மறுபடியும் கக்கி தான் கொடுப்பீங்களா சாமி, ஆமாம் கக்கி தான் கொடுப்பேன், அப்போ அக்காட்டன்னா கேட்டுக்கங்க சாமி, அவங்க சாப்பிட்ருவாங்களா அப்படின்ட்டு, சரி நான் கேட்டுக்கிறேன் உங்கள் அக்காட்ட, அங்கிட்டு தள்ளி உக்காந்துக்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து அக்காவை பார்த்து கேட்குறாங்க, எப்பா நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தே இல்லை, உனக்கு இதில் சம்மதமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஐயா, சாமி நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, நீங்கள் குழந்தை உண்டாகணும், என் கணவருக்கு குழந்தைய உண்டாக்குறதுக்காக என்ன சொன்னாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வாப்பா முன்னாடி வந்து கையை நீட்டு, நான் கக்குவேன், நான் கக்குறத சிந்தாமல் பிடிச்சி அப்படியே சாப்பிட்றேன் சரியா அப்படின்னு சாமி ஐயா சொல்கிறாரு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ முட்டியை போட்டு கையை நீட்டுப்பா அப்படின்னு ஐயா சொல்லிடுறாரு. அதோட முட்டி போட்டு கையை நீட்டுறாங்க. கையை நீட்டினவுடனே ஐயா வந்து அந்த அருளை நிப்பாட்டி நிலை நிறுத்தி கக்குறாங்க. கக்கும் போது வெறும் மல்லிகைப்பூவாக வந்து விழுந்துருது கையில். அதோட இவங்களுக்கு என்னண்டா இந்த கையில் மல்லிகைப்பூ பிடிச்சிடுறாங்க, கொட்டிடுது கை ஃபுல்லாக. அவங்களுக்கு திக்குண்டாயிடுது, கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம், அதோட அந்த பயம் ஒரு பக்கம். ஏன்னா திடீர்னு ஒருத்தர் மல்லிகைப்பூவாக கக்கும் போது, உங்கள் திடீர்னு மல்லிகைப்பூவாக கக்கும் போது எப்படி இருக்கும்? கக்கிடுறாங்க, கிடுகிடுன்னு ஆடுறாங்க. பயப்படாததா, பயப்படாத, ஒன்றும் பயப்படாத, சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லி ஐயா சொல்கிறாரு. அதோட அவங்க கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே அந்த மல்லிகைப்பூ பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போதே ஐயா சொல்லிடுறாரு, உனக்கு இன்னும் எண்ணி 10 மாதத்தில் ஒரு வாரிசு பிறக்கும், கவலைப்படாமல் போ, ரைட்டா, உன்னை பிடிச்ச கெட்ட நேரம் போயிருச்சு, இனிமேல் உனக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுன்னா அவருக்கும் அந்த அவர் மனைவி முதல் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது, மனசு திருப்தியாயிருது, ஆனந்த கண்ணீர் வந்துடுது. இப்போ 2வது மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ யோசிக்கிறாங்க, இது மல்லிகைப்பூவாக கக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா நானே கையை நீட்டிருப்பேனே, இப்படி அநியாயமாக போச்சு, இப்போ எனக்கு குழந்தை இல்லாட்டி என்ன ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, கிளம்பும் போது விபூதி வாங்குறாங்க ஐயாட்ட. விபூதி வாங்கும் போது இதை யோசிக்கவும் ஐயாவுக்கு தெரிஞ்சு ஐயா சொல்கிறாரு, ஏத்தா முதல்ல உன்னோட குணத்தை மாற்று, ஏன் இப்படி இருக்க, பணம் அலைஞ்சு என்ன சாதிக்க போகிற நீ, அவங்க உன்னோட அக்காவுக்கும் உன்னோட கணவருக்கும் நீ உண்மையாக இருந்து அவங்களுக்கு சேவை செய்ய, உனக்கும் குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி இருந்தேன்டா இப்போ உன்னோட அக்காவை பாரு,
மற்ற பரதேசிகளுக்கு மற்ற எளியோர்களுக்கு தானம் தர்மம் செஞ்சுட்டு எவ்வளவு எளிமையாக இருக்குது, உன்னோட கணவரை எப்படி தெய்வமாக பார்த்து மதிக்குது, அது மாதிரி நீயும் இருக்கணும் தான். அப்போ தான் உன்னை பிடிச்ச கிரகமும் விடும். ரைட்டா? அதனால தானம் தர்மம் செய்யி, மற்றவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்க, உன்னோட அக்காவைக்கும் உன்னுடைய கணவருக்கும் பணிவிட செய். அப்போ தான் உனக்கு குழந்தை பிறக்கும். சரியா? அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வழி அனுப்பி வைக்கும் போதே ஐயா சொல்கிறாரு, நீ குழந்தை பிறந்த 45 நாள் கழிச்சு, குழந்தை பிறந்து 45 நாள் கழிச்சு குழந்தையோட குடும்பத்தோட இங்கே கோயிலுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு போகணும். சரியா? அப்படின்ட்டு சொல்கிறாரு. அத்தோட ஐயா சொன்ன மாதிரியே கரெக்டாக 10 மாதம் கழித்து வாரிசு உண்டாயிருது, குழந்தை பிறந்துருது அவங்களுக்கு. அதோட சந்தோஷத்தில் 45 நாள் கழித்து வரணும்னு சொன்னார் இல்லையா ஐயா, அதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, 45 நாள் கழித்து குடும்பத்தோட 3 பேர் அதோட குழந்தையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்காங்க. வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கும் போதே ஐயா அந்த 2வது மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குணம் மாறி இருக்கா இல்லையா அப்படின்னு. அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாதி முக்காவாசிக்கு மேலே அவங்க குணம் மாறிடுச்சு. ஐயா சொன்ன மாதிரி கேட்டு ஒழுங்காக ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, தான தர்மெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க, குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க மேலேயும் கொஞ்சம் பாசமாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன இப்போ மனசில் நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, நமக்கு போன தடவை வாய்ப்பு கிடச்சும் இப்படி தவற விட்டுட்டோமே அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்துலேயே இருக்காங்க. இப்படி வீணாக்கிட்டோம், இந்த தடவை திரும்பவும் ஐயா சாமிகிட்ட கக்கி கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்குறது பிரசாதத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாமிகிட்ட நம்மளாக கேட்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஐயா சொல்கிறாரு, ஏதா கவலைப்படாத, உன் மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ போன தடவை வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளவோ மாறிட்ட, அது எனக்கு கண்கூடாக தெரியுது, அதனால் நீ கவலைப்படாத. அந்த நேரம் உனக்கு நேரம் சரி இல்லாமல் இருந்துச்சு, நீ வந்த நேரம் முதல்ல உனக்கு நேரம் சரி இல்லாமல் இருந்துச்சு, உனக்கு வாரிசு வர்ற நேரம் வராமல் இருந்துச்சு. இப்போ உன்னோட குணம் மனம் மாறி இருக்கு, அதனால இப்போ உனக்கு நேரம் கைக்கூடி வந்துருச்சு. சரியா? உனக்கும் வாரிசு உண்டாக போது, நீ கவலைப்படாத. நீ இதே மாதிரி எப்பவும் போல் தொண்டு செஞ்சுக்கிட்டு ஏழை எளியவங்களுக்கு தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டு உன்னோட அக்காவையும் உன்னுடைய கணவரையும் நல்லா மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வா, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது, அதெல்லாம் நீ கவலைப்படாத, சங்கடப்படாத. மறுபடியும் கக்கிக்கு தான் கொடுப்பாரோ அப்படின்லாம் நினச்சி சங்கடப்படாத. இல்லை சாமி, இல்லை சாமி, அப்படிலாம் இல்லை சாமி, நீங்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றேன், கக்கி கூட கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு டைம் மாறிடுச்சு, கவலைப்படாத, அதெல்லாம் எல்லாம் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாமல் போங்க. என்ன இதே மாதிரி குணம் கடைசி வரைக்கும் இருக்கணும். பணங்காசு சேர்ந்தவனு திடீர்னு குணம் மனம்லாம் மாறிடக்கூடாது. இதே இப்போ என்ன குணத்தில் இருக்கியோ அதே மாதிரி குணத்தில் இருக்கணும், அதை மட்டும் மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. அதோட எல்லாரும் சந்தோஷமாக ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. சரியா? இப்படி ஐயா மல்லிகைப்பூவாக கருவாடை தின்றுட்டு மல்லிகைப்பூவாக கக்கின ஒரு அதிசயத்தை முன்னாடி பார்த்தோம். அது மாதிரி மல்லிகைப்பூவாக கக்கி அதன் மூலமாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை பருவை பெற்றெடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஐயா செஞ்ச அதிசயம். ஐயா எப்படி அதிசயம் பண்ணியிருக்காரு பார்த்தியா? மல்லிகைப்பூவாக கக்கி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி ஐயா இன்னும் நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்த காணொலியில் நம்ம அதை பார்ப்போம். சரியா? ஐயா ஒவ்வொரு அதிசயத்தையும் கேட்க ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்த அதிசயத்தை அண்ணன்ட்ட கேட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த அதிசயத்தை கண்டு வியந்தது மாதிரி மற்றவங்களும் வியக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஐயாவின் இது மாதிரி அதிசயத்தை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.